உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அதை நம்மெல்லாம் பெருமைப்பட வேண்டும். அவர் தொட்ட உச்சத்தை, அவர் வாங்கிய புகழை எந்த இசையமைப்பாளரும் பெற முடியாது. இதுவரையும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. இந்த படம் முடிஞ்சு வரும்போது என்னுடைய தாய்மார்கள் வருத்தப்படுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வாழக்கூடிய நல்ல கதை. ஆனால் என்னுடைய ரசிகர்களும் இந்த தமிழக மக்களும் ஆண்களும் ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு அற்புதமான கதை என்பதை யாரும் மறக்க முடியாது. இதை நீங்கள் ரிலீஸுக்கு அப்புறம் சொல்லுங்கள், ராமராஜ் சொன்ன உண்மையாக பொய்யன்னு சொல்லுங்கள். பட் எனக்கு ஒன்றும் என்ன மனசு ஏன் எனக்கு ரொம்ப டல்னா, எனக்கு ராஜான்னு வருவார்னு நினச்சிருந்தேன். ஏன்னா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமராஜன் சொல்கிறாங்கன்னா இந்த 2000 இன்னைக்கு வரைக்கும் 3 படம் தான். ஒன்று சீர் வருங்காலை, ஒரு 54 வாரம் 5 வாரம் கொடுச்சு, பொன்னாநேரம் போகலை, மேதை போகலை. ஆனால் இந்த 23 வருஷமும் இன்னைக்கு ராமராஜன் சொல்கிறாங்கன்னா அதுக்கு இளையராஜாவின் பாட்டுத்தான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. நான் அண்ணன் ஆஸ்பத்திரியில் இருந்தேன், ராஜா அண்ணன் ஒருக்கா போனேன். என்னண்ணே உடம்பு சொல்லாமல் அவர் கையை பார்த்தேன். இது உங்கள் கையில் இல்லைண்ணே, என் வாழ்க்கை, என் வாழ்க்கை. இன்னைக்கு எங்கேயா பார்த்தாலும், இங்கே டிவியில் வேணால் போடலை, அதில் ஒரு டைப் இருக்கு போடலை. ஆனால் எனக்கு வர்ற நியூஸு அரசாங்க பஸ்ஸு, பிரைவேட்டு பஸ்ஸு, லாரி, கண்டெய்னர், அது குட்டி ஏன்னா அம்புட்லேயும் ஓடுவது இளையராஜா ராமராஜன் சாங்கு தான் கேட்குறேன்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. ஸோ லியோனியன் அழகாக சொன்னார், பாடி காமிச்சார். நான் கூப்பிட்றதுக்கு எனக்கு சங்கடம். ஏன்னா அண்ணனுடைய பொண்ணு தவிர 2 மாதம் ஆகுது. இந்த படத்தில் கிளைமாசம் பார்த்தீங்கன்னா அவர் ஃபீல் பண்ணுவார். நான் ரொம்ப சங்கடப்பட்டு கூப்பிட்றதுக்கு. ஏன்னா அவர் மகளை இழந்து 2 மாதம் ஆக போகுது. எனக்கு சங்கடமாக பேசும். அவரை வைத்து பேச நினச்சேன். அது மாதிரி கேஎஸ் ரவிக்குமார் பேசும்போது நான் சொன்னேன், நான் பேசுகிறேன், ரவிக்குமார் இருக்கும்போது நான் பேசணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னு கேட்டால் கேஎஸ் ரவிக்குமார்ன்றவர் என்னென்னா ராஜாராஜன் அசோசியேட் டைரக்டர், ராம்தாஸ் டைரக்டர், ராம்தாஸ் அவர் இறந்துட்டார், அமர் ஆகிட்டார். அந்த படம் நான் ஹீரோ, கௌதமி ஹீரோயினி. ஆனால் அசோசியேட் டைரக்டர் பண்ணது கேஎஸ் ரவிக்குமார். அங்கே நான் புள்ளி பார்த்தேன். நான் அசிஸ்டண்டாக 40 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், 5-6 படம் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கும்போது அந்த லொக்கேஷனில் ஒரு செட்டு பாய் வேலை செய்கிற எல்லாம் செஞ்சார் கேஎஸ் ரவிக்குமார். நான் பார்த்தேன், என்ன அசோசியேட் டைரக்டர்ன்றாங்க, நமக்கு தெரியுமே, எல்லா வேலையும் இழுத்து பிடிச்சிடாரு, சூப்பராக யூஸ் பண்ணிக்கிறோம். பிற்காலத்தில் வரும்போது படம் ஓடிச்சு, ராஜாராஜன் கரகாட்டக்காரன் ஓடிட்டே இருக்கு. கரகாட்டக்காரன் ரிலீஸ் ஆகி அது 484 ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது ஊடால அந்த 8 படமும் 100 நாள் கிட்டு கொடுத்த ஒரே என்னுடைய ரசிகர்கள்லாம் தெரியும். உங்களால் இது கடவுளுடைய பிராப்தம், என் பிராப்தம் இல்லை. மதுரையில் இருந்தால் அண்ணன் உட்கார்க்கார் டெமிஷன், மதுரையில் நடனா தேட்டரில் 385 நாள் விடம் பெட்டி மிந்தியுமே பிள்ளைல கியூப்பு கிடையாது. அப்போ பெட்டியை குடு அரிக்கிறான் போட்டுட்டா ஷிஃப்டிங்கில் 100 நாள் 500 நாள் ஓடிய படம் கரகாட்டக்காரன். விருதுநகர் 147 நாள், தேனி 147 நாள் ஓடி இந்த படம் கிடையாது. தினசரி 3 சனியே நாள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இன்னைக்கும் ஜனங்கள் ஞாபகம் வச்சுக்கூடிய அளவுக்கு எனக்கு இசையமைத்து கொடுத்தவர் அண்ணன் இளையராஜா அவர்கள். இன்னைக்கு கூட அண்ணன் போகும்போது சொன்னார், ஏய் என்னடா நீயும் நானும் சேர்ந்தா ரசிகர்களும் பொதுமக்கள் பாட்டை கேட்பாங்களா, நீ பாட்டே இல்லாமல் படம் நான் கொடுத்துருக்கேன்னு ஃபீல் பண்ணார். அப்போ என்னென்னா, உனக்கு நான் பாட்டு பாட ரெடியாக இருக்கேன், சூப்பர் பாடம் சென்பை மெசர் என்ன பாட்டுறான்னு நீ கூட சொன்னார். அந்த பாட்டுடைய கதைகளோட நான் அழுத்தம் இல்லை. இருந்தாலும் எனக்கு இவங்க கதை சொல்லி போனதுக்கப்புறம் சரவண சுப்பையா சாருங்க போயிட்டார், அவன் நல்ல மனுஷன். அதுதான் அந்த ட்ரெயிலர் லாஸ்ட்டில் பேசுவார், எக்ஸ்ட்ரானரி பவர் சாமானின்னு சொல்லுவார், நல்லா பேசினேன். இப்போ ராஜனை சொன்னார், ஏன்னா நீ பாட்டே எல்லாம் படம் கொடுத்துக்கிட்டு நீ கூட பேசும்போது அதான் சொன்னார், இவ்வளவோ பாட்டுகள் இந்த பாட்டில் கொடுக்க வழி இல்லை, ஜோடி இல்லை. சொன்ன மாதிரி டீசலில் பேசினேன், எல்லாம் நல்லா பண்ணாங்க, நமக்கு ஜோடி கொடுக்கல. ஒருத்தன் கத்துறான், இனிமேல் ஜோடியாக நடித்தா தொலைச்சிருன்ட்டானே. அவனுடைய ஃபீலிங் வேறு என்ன பண்ண முடியும். உன் ஜோடி இல்லை தவிர்த்து நான் இன்ட்ரோவில் கதை சொல்லி முடித்த உடனே கை கொடுத்தேன், பரவாயில்ல சார் ஜோடி இல்லை தப்பிச்சுக்கிடுவோம். எனக்கு ஜோடி யாருன்னா MS பாஸ்கர், ராதாரவி தான். சரி போயிட்டு போ, ஒரு படம் தியாகம் பண்ணிட்டு போகணும், என்ன போகுது. இப்போ கூட ராஜா என்ன சொன்ன, நீ 6 பாட்டு 8 பாட்டு சுச்சுவேஷன் கொண்டு வா, நான் பண்ணி தரேன்ட்டார். பட் இளையராஜான்ற ஒரு கேரக்டர் நான் சொல்லி ஆகணும்னு ஆசைப்பட்டது உண்டு. இப்போ டைம் ஒரு 5 நிமிஷம். அதாவது தமிழ்நாட்டில் பிறந்து உலகமே புகழக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் என்றால் அது அண்ணன் இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அதை நம்மெல்லாம் பெருமைப்பட வேண்டும். அவர் தொட்ட உச்சத்தை,
அவர் வாங்கிய புகழை எந்த இசையமைப்பாளரும் பெற முடியாது. இதுவரையும் கிடையாது, இனிமேலும் கிடையாது. அவர் சாதாரண மனிதன் அல்ல. ராஜானுடைய தாயார் சின்னத்தாயம்மாள். சின்னத்தாயின் படம் வந்திருக்கு, பாட்டு வந்திருக்கு. அந்த சின்னத்தாயம் அவர்கள் கும்மி அடிக்கும் போது பாடிப்பாங்க. அமர்னு சொல்லுவார், அப்படி பாடுவாங்க அவங்க. அதைத்தான் பிற்காலத்தில் 1000 தாமரை உடனே போட்டிருக்காரு. ராஜானுடைய அம்மா ராசையான்னு பேர், அவர் பேர். அந்த அம்மா என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ராசையா, என் மகனே ராசையா, வாயா இசையா, உட்காரியா, வா உன் ராகங்களை பூரா இசையா அப்படின்ற மாதிரி அவர் பேர் ராசையான்னு வச்சுருப்பாங்க போட்டு. அவர் தம்பி இன்னைக்கு எங்கேமர் அண்ணன், ஆனால் அவர் பேர் அமர் சிங். என் இளைய மகனே வா, அண்ணன் பக்கத்தில் அமர் சிங்கு, கூட பாடு, எழுதி கொடுன்னு சொல்லி 2 மகனை உருவாக்குறது தாய், அந்த சின்ன தாயம். இந்த 2 பேரையும் மெட்ராஸ் அமிச்சோம்னா இவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாஸ் வேணும். அது யாரு? அவங்க அண்ணன், ராஜான அண்ணன் அமரர் ஆர்.டி. பாஸ்கரன் தான். 3 பேர் வர்றாங்க மெட்ராஸ். நம்ம கிராமங்களில் நம்ம ஊர்லாம் தெரியும், அண்ணன் தெரியும். ஒரு வீட்டில் 2 ஆம்பளை பசங்க 2 பொம்பளை பசங்க இருப்பாங்க. எல்லாரும் வருஷம் ஒருத்தர் மட்டும் மலேசியா, சிங்கப்பூர், துபாய், சவுதி அரேபி, குவைத் போயிருக்கலாம். இப்போ இந்த அம்மா இங்கே இருக்கிற 3 பிள்ளைய பற்றி கவலை கிடையாது. வெளிநாட்டுக்கு போனானே என் பையன், சாப்பிட்டானா, தூங்குனானா, சம்பளம் வாங்கினா, என்ன பண்ணுவான் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் 3 ஆம்பளை பசங்களையும் சென்னைக்கு அனுப்பி இந்த தமிழ் திரைப்பட உலகத்திற்கு மிகப்பெரிய ஜாம்பவான இசையமைப்பாளர் ஆக்கியிருக்க என்றால் அந்த தாய் சின்ன தாய் அல்ல, தெய்வத்தாய். தெய்வத்தாய் பெருமைப்படும். தான் பையன் எப்படி இசையமைப்பாளர் ஆகிடுவாங்க உலகமே பேசக்கூடிய அளவு. நீ டிவியை பார்த்தா அவர் பேர தனியாக வச்சாலும் ஓடிக்கிட்டு இருக்கு, மேஸ்டர் இளையராஜான்னு. முடியுமா? பெருமை. தமிழ்நாடும் தமிழ் மண்ணும் தமிழ் மக்களும் மன்ற உறவு எல்லாம் என் ரசிகெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணே ராஜானே உங்களுக்கு பண்ணா நீங்கள் பாடுற மாதிரியே பாடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜானே பாடினா நீங்கள் பாடுற மாதிரியே இருக்குண்ணே, ஒரிஜினலாக கேட்குறேன். இதில் கூட பாட்டு போட்டுருவார். தயவு சொன்னார். அவருக்கு எனக்கு நல்ல, ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம், அவரும் மதுரை மாவட்டம், நானும் மதுரை மாவட்டம். இன்றைக்கி தேனி மாவட்டம் பிடிச்சிக்கலாம். ஆனால் கிளம்பும்போது நாங்கள் மெட்ராஸ் வரும்போது மதுரை மாவட்டம், நாங்கள் மேலூர், அவங்களுக்கு பண்ண வரோம்.